நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். விருந்து புறத்தத்தாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார்த்தன்று. விளக்கம். விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கி எஸ்ஐ சிக்கினார். சிபிஐ விசாரணை, காரைக்காலில் பரபரப்பு. ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றிவிட்டார். உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. சித்தர்களின் ஆசையால் புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்வு. முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இனி விரிவான செய்திகள். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் பக்ரிசாமி லஞ்சம் வாங்கிய போது கைது. மத்திய புலனாய்வு துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிரடி நடவடிக்கை. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் பக்ரிசாமி ஒரு புகார்தாரரிடமிருந்து 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது மத்திய புலனாய்வு துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவை சேர்ந்த இணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான 5 அதிகாரிகள் கொண்ட குழு திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அருகே கையும் களவுமாக பிடித்து கைது செய்தது. புகார்தாரர் சிகரெட் மற்றும் பீடிகளை மொத்தமாக வாங்கி அவர் குடியிருக்கும் வீட்டில் இருப்பு வைத்து சில்லறையாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தார். கடந்த மாதம் 2ஆம் தேதி அன்று புகார்தாரர் வீட்டிற்கு வந்த சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் பக்ரிசாமி மற்றும் காவலர் விஜயபாலன் ரூபாய் 1,90,300 மதிப்புள்ள பல வகையான சிகரெட் மற்றும் பீடி ரகங்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து அவரை கைது செய்துவிட்டு அன்று இரவு காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். அந்த வழக்கு பொய் வழக்காகும் என்பதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன. பிறகு கடந்த 6ஆம் தேதி அன்று அந்த நபர் காரைக்கால் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி ரூபாய் 200 அபராதம் செலுத்தி சுமார் ரூபாய் 1,50,000 மதிப்புள்ள பொருள்களை முறைப்படி திரும்ப பெற்றார். ஆனால் அந்த வழக்கில் பறிமுதல் செய்து அனைத்து சிகரெட் மற்றும் பீடி பொருள்களையும் காவல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஒரு பகுதியை நீதிமன்றத்தில் இருந்து மறைத்து காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். அதன் மதிப்பு சுமார் ரூபாய் 30,000 என கூறப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்காமல் மறைத்து வைத்த பறிமுதல் செய்யப்பட்ட மீதமுள்ள பொருள்களை புகார்தாரரிடம் திருப்பிக் கொடுக்க அந்த 5000 ரூபாயை லஞ்சமாக கேட்டுக்கொண்டார். நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்காமல் மறைத்து வைத்த பறிமுதல் செய்யப்பட்ட மீதமுள்ள பொருள்களை புகார்தாரரிடம் திருப்பிக் கொடுக்க அந்த 5000 ரூபாயை லஞ்சமாக கேட்டுக்கொண்டார் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் பக்ரிசாமி. அதனைத் தொடர்ந்து மத்திய புலனாய்வுத்துறை மிக வேகமாக செயல்பட்டு சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் பக்ரிசாமி ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கும்போது சுற்றி வளைத்து கைது செய்தது. தொடர்ந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றது. பிறகு பக்ரிசாமி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. புதுச்சேரி உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் காதலியுடன் 16 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி ஏமாற்றியதாகவும்
மேலும் அவருக்கும் அவரது பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக ஏமாற்றப்பட்ட பெண் பரபரப்பு வீடியோ மற்றும் இன்ஸ்பெக்டருடன் நெருக்கமாக உள்ள புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி காவல்துறையில் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டர் கென்னடி இவர் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்தபோது புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கடந்த 16 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அப்பெண்ணிடம் இருந்து சொத்து, பணம், நகை ஆகியவற்றை பறித்து கொண்டு அவரை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் இதனால் ஏமாற்றமடைந்த அப்பெண் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். அந்த வீடியோவில் அவர் பேசுகையில், இன்ஸ்பெக்டர் ஜான்சன் கென்னடி என்னை ஏமாற்றிவிட்டார் என்றும் தனது கணவரை மிரட்டி துரத்திவிட்டு நடுவீட்டில் வைத்து தமக்கு தாலி கட்டி கடந்த 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். தனது கணவரை மிரட்டி துரத்திவிட்டு நடுவீட்டில் வைத்து தமக்கு தாலி கட்டி கடந்த 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள வீட்டுக்கு சென்றபொழுது இன்ஸ்பெக்டர் கென்னடி வேறொரு பெண்ணுடன் தனிமையில் இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்து தன்னை ஏமாற்றி விட்டதற்கு இன்ஸ்பெக்டர் கென்னடியிடம் நியாயம் கேட்டபோது இங்கு ஏன் வந்தா என கேட்டு அடித்துள்ளார். இது குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது தனது மகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டி என்னை புகார் கொடுக்க விடாமல் தடுத்ததாகவும், அது மட்டுமின்றி தனது பெரிய மகளை பலாத்காரம் செய்ததால் அவள் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இன்ஸ்பெக்டர் என்னிடம் உன் மகள் +2 தேர்வில் மார்க்கு குறைவாக எடுத்தால்தான் விஷம் கொடுத்து இறந்து விட்டதாக என்னை மிரட்டி சொல்ல வைத்ததோடு அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை மாற்றி பெற்றார். எனவே இன்ஸ்பெக்டர் கென்னடியால் தனது குடும்பம் சீரழிந்து விட்டதாகவும் தற்பொழுது யாருமின்றி நடுத்தருவில் நிற்பதாகவும், மேலும் தனது உயிர் மற்றும் தனது பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து என்றும், எங்களுக்கு எது நடந்தாலும் இன்ஸ்பெக்டர் கென்னடிதான் காரணம் என அந்த வீடியோவில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் கென்னடியுடன் அவர் நெருக்கமாக உள்ள புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சித்தர்களின் ஆசை காரணமாக புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 3.4 லட்சமாக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரகம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சித்தர்கள் இறைவனின் பிரதிநிதிகள், மற்றவர்களுக்காக வாழும் மனம் படைத்தவர்கள். சித்தர்களின் ஆசையோடுதான் புதுச்சேரியில் வாழ்வோரின் தனிநபர் வருமானம் ரூபாய் 3.4 லட்சமாக உயர்ந்துள்ளது. சிறியவனாக இருந்தபோது எப்போதாவது விபூதி அணிவேன், ஆனால் தனது ஆன்மீக குருவான அப்பா வைத்திய சுவாமிகளை சந்தித்த பிறகு விபூதி அணியாமல் வெளியே வருவதில்லை என்றவர், சித்தர்களின் அருள் கிடைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்றார். இதனிடையே சித்தர்கள் குறித்து மேடையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசிக்கொண்டு இருந்தபோது திடீரென மின்தடை ஏற்பட்டது. இருந்த போதிலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக தொடர்ந்து மின்சாரம் இன்றி மேடையில் பேசினார். சிறிது நேரத்தில் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு தனிநபர் வருமானம் 3,40,000 வந்துருக்கிற ஒரு தனி வருமானம் ஒரு சின்ன பூச்சியில் பார்த்தீங்கன்னா யார் அவருடைய அது ரசிகர்களாக இருக்காங்க, சுற்றி இருக்கிறாங்க, அவர் அருள் தான். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். நாடு முழுவதும் 27% ஆண்கள் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார். புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை சார்பில் ஹெர்னியா பியஸ்தா 2025 எனும் தலைப்பில்
ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை பற்றிய கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை இரைப்பை குடல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமாரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து 150க்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் அதிநவீன நுண்துளை இரணியா அறுவை சிகிச்சை நுட்பங்களை கொண்டு நேரடியாக அறுவை சிகிச்சை செய்து ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து நேரலை மூலமாக கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறும்பொழுது, நாடு முழுவதும் உள்ள ஆண்களுக்கு 25% முதல் 27% பேர் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், இந்த குடலிறக்க நோய் அறுவை சிகிச்சை செய்வதால் அதிக இரத்த இழப்பு வலிகள் இருக்கும். ஆனால் நுண்துளை அதாவது லேப்ரோஸ்கோபி மூலம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். நுண்துளை மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் 2-3 தினங்களில் அவர்கள் குணமாகி வழக்கமான வேலைகளை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் ஜெம் மருத்துவமனையில் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். முதல் முறையாக ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அறுவை சிகிச்சையை கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்களுக்கு நேரடியாக காட்டி விளக்கம் அளிப்பது புதுச்சேரிக்கும் ஜெம் மருத்துவமனைக்கும் பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பேட்டியின் பொழுது தலைமை மருத்துவர் செந்தில்நாதன், டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் உணர்ந்தனர். மறைமலை அடிகளாரின் நாள் குறிப்பேடு நூல் வெளியீட்டு விழா BIT வேந்தர் விஸ்வநாதன் வெளியிட்டார். சென்னை BIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மறைமலை அடிகளாரின் 150வது பிறந்தநாள் விழாவில் மறை தாயுமானவன் எழுதிய மறைமலை அடிகளாரின் நாள் குறிப்பேடு எனும் நூலினை BIT பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் விஸ்வநாதன் வெளியிட சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் நவாசு பெற்றுக்கொண்டார். உடன் சென்னை கம்பன் கழக செயலர் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன், தமிழியக்க பொருளர் புலவர் பதுமனார், தமிழியக்க பொது செயலாளர் கவியருவி, அப்துல் காதர், நூலாசிரியர் மறை தாயுமானவன், மேலாண்மை குழு உறுப்பினர்கள் முனைவர் முத்து, மேனாள் துணைவேந்தர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் உணர்ந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்திய பொதுமக்கள். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தொடர்ந்து 8 வருடங்களாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் புதுநகர் பகுதி மக்கள் லாவண்யாவின் மக்கள் பணியை பாராட்டி தங்களின் ஆதரவை தெரிவித்து பாராட்டு விழா நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா, பொதுமக்கள் என்ன பிரச்சனை என்றாலும் 24 மணி நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே உழைக்கவே வந்திருக்கிறேன். பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், பொது பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் அதை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளேன். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டிபன் பாக்ஸ் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம். அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள்.
உருவையாறு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் திருக்கோவிலின் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்புயூன் உருவையாறு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய விழாவானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சடல் தரித்தல் மற்றும் தேர் இழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தேர் இழுத்து சடல் தரித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து இரவு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் சுவாமி மின் அலங்காரத்துடன் திருப்பீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி திருமாவளவன், தலைவர் மாணிக்கம் மற்றும் உபயதாரர்கள், விழா குழுவினர்கள், உருவையாறு ஊர் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 42ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. மேலும் விழாவை ஒட்டி நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்த பூங்கரகத்தோடு ஏராளமான பக்தர்கள் சிறிய முதல் 20 அடி வரை நீளமுள்ள அலகு குத்தி கொண்டும் ஆட்டோ, கார், மினி வேன் உள்ளிட்ட வாகனங்களை இழுத்து செடல் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை வளாகத்தில் பலன் தரும் மரக்கன்றுகளை தொழிற்சாலை அதிகாரிகள் நட்டனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியின் போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு தன்மையை நிர்வாகம் உறுதி செய்தது. இந்நிகழ்ச்சியில் தொழிற்சாலையை சேர்ந்த ஊழியர்கள், பாதுகாவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கி எஸ்ஐ சிக்கினார். சிபிஐ விசாரணை, காரைக்காலில் பரபரப்பு. ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றிவிட்டார். உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு. சித்தர்களின் ஆசியால் புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்வு. முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.